வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை டாக்கீஸ். லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிரட்டலான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டூடு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் சும்மா தெரிக்க விட்டுருக்கு. ஆமாங்க, கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன டியூட் திரைப்படம் முதல் 3 நாட்கள்லயே உலகமெங்கும் 66 கோடி ரூபாய் வசூலை அள்ளியிருக்கு. இதை தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, படம் ரிலீஸ் ஆன 3 நாளுமே தினமும் 20 கோடி ரூபாய் வசூலை ஸ்டெடியா மெயின்டைன் பண்ணியிருக்கு. இது ஒட்டுமொத்த கோலிவுட்டையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியுள்ளது. பொதுவா டிராகன் மாதிரி சோலோவா ரிலீஸ் ஆனா பெரிய வசூல் வரும். ஆனா டியூட் படத்துக்கு போட்டியா பைசன், டீசல்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதனால வசூல் குறையும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா எல்லா கணிப்பையும் தவிடு பொடியாக்கி பிரதீப் ரங்கநாதனோட மார்க்கெட் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு டியூடு திரைப்படம் நிரூபிச்சிருக்கு. தமிழ் மற்றும் தெலுங்குல பிரதீப்புக்கு இருக்கிற மார்க்கெட்டை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சரியா அறுவடை செஞ்சிருக்காங்க. படம் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆகி தீபாவளிக்கு முன்னாடியே பெரிய வசூல் வேட்டை நடத்தி இருக்கு. இன்னைக்கு தீபாவளி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை. இந்த 2 நாள் முடிஞ்சா போதும் டியூட் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்ல ஈஸியா நுழைஞ்சிடும்னு சினிமா வட்டாரங்கள் உறுதியா சொல்றாங்க. இது மட்டும் நடந்தா பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஹட்ரிக் 100 கோடி வெற்றியா அமையும். இந்த வெற்றி அடுத்து விக்னேஷ் சிவன் இயக்கத்துல அவர் நடிக்கிற எல்ஐகே படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் ஓடிட்டே இருக்கு. இந்த வருஷம் வெளியான தனுஷோட இட்லி கடை திரைப்படம் இன்னமும் 70 கோடி வசூல்லையே சிக்கி தவிக்குது. ஆனா டியூட் வெறும் 3 நாள்ல 66 கோடியை நெருங்கிடுச்சு. இப்போதான் முக்கியமான மேட்டருக்கே வர்றோம். அஜித்குமார் நடிப்புல இந்த வருடம் வெளியான குட் பெட் அக்லி திரைப்படம் 200 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியது. ஆனா டியூடு படத்தோட இந்த அசுர வேகத்தை பார்த்தா இது 200 கோடிக்கும் அதிகமா வசூல் செஞ்சு குட் பெட் அக்லி படத்தோட லைஃப் டைம் வசூலையை பீட் பண்ணும்னு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாசம் வேற எந்த பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகாததால எல்ஐகே படம் வர்ற வரைக்கும் தியேட்டர்கள்ல டியூட் ராஜ்யம் தான் நடக்கும். அதனால கூலி படத்துக்கு அடுத்தபடியா இந்த வருஷத்தோட பெரிய ஹிட்டா டியூடு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஜென்சி ஆடியன்ஸை கரெக்டா பிடிச்ச டியூடு பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய சாதனை படைக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டியூடு படம் குட் பேட் அக்லி வசூல முந்துமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூடான கோலிவுட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம திரை டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.